வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போற பச்சடியில 6 சுவை இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு இது எல்லாமே கலந்து நம்ம பண்ண போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சடி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் மாங்காவை இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணது 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். மெல்லிஸாக கட் பண்ணிட்டோம்னா மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு நான் 1/2 கப் வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லத்தை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு இது பாதி வேகிற வரைக்கும் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். மாங்காய் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாங்காவோட தோல் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தோம்னா தோல் நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ தோலும் மாங்காவும் சேர்த்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். மாங்காய் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. தோலும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். இல்லாட்டி வெல்லம் மாங்காய் வேக விடாமல் பண்ணிடும். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெல்லம் இனிப்பு சுவை அந்த மாங்காவோட நல்லா சேரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா அந்த இனிப்பு சுவை எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகும். அதனால் இப்போவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கசப்பு சுவைக்காக கொஞ்சமாக வேப்பம்பூ. இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற பச்சடியில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டோம்னா எல்லா சுவையும் கலந்து இருக்கிற ரொம்ப சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.